அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு, பல்வேறு புதிய மாற்றங்கள், மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன புதிய திட்டங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள், எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள, நம்மளோட சேனல கீழ இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது பல்வேறு புதிய செய்திகளும் பல புதிய திட்டங்களும் தமிழக அரசு கொண்டு வரப்பட்டு வந்தனர். அதன்படி இப்போ ரீசெண்டா தமிழக அரசு ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதாவது ரேஷன் கடைகள்ல பொருட்கள் தாமதமாக கொடுக்கப்படுவதாகவும், பொருட்கள் தரமற்றதாக கொடுக்கப்படுவதாகவும், பொருட்கள் எடை குறைவாக கொடுக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க. இதையெல்லாமே சரி செய்யும் வகையில் தமிழக அரசு மார்க்கெட்டில், அதாவது சூப்பர் மார்க்கெட்ல பயன்படுத்துற முறை போல ரேஷன் கடைகள்ல எடை சரியாக கொடுக்கப்பட்ட பிறகு ரசீது வழங்கப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது ரேஷன் கடைகள்ல 1 கிலோ சர்க்கரை போட்டா அந்த 1 கிலோ கரெக்டா இருந்தா மட்டும்தான், அதுல எடை தராசு சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிஜிட்டல் முறையில ரசீது பெற முடியும். அப்படி ரசீது பெற திட்டம் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அப்படி கொண்டு வரப்பட்டதன் காரணமாக இனி வரும் நாட்கள்ல எந்த ஒரு குளறுபடி ஏற்படாது என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மூத்த குடிமக்கள் மற்றும் முதியோர்களுக்கு நல்ல பயன்பெறும் வகையில் ஒரு புதிய திட்டங்கள் தற்போது அமல்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டாங்க. ரேஷன் கடைகளுக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு இந்த திட்டம் பயன்பெறும் வகையில் தற்போது அமைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது தமிழகத்தில் உள்ள 2.25 கோடியே 25 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் அரிசி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விலை மலிவாகவும் இலவசமாக வழங்கப்பட்டு வராங்க. இதில் குறிப்பிட்ட நபர்கள் அவர்கள் ரேஷன் கடைகளுக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்ட பிறகு அவர்களுக்கு கண்டிப்பாக வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. முதல் கட்டமாக ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை 10 மாவட்டங்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, ஈரோடு, தர்மபுரி, நாகப்பட்டினம், நீலகிரி, கடலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இந்த திட்டம் முதல் கட்டமாக தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இந்த திட்டம் மக்களுடைய வரவேற்பு பெற்ற நிலையில் மீண்டும் இந்த திட்டம் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். இந்த திட்டத்தில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு கொண்டுவரப்பட்டனர். குறிப்பாக 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள 10 மாவட்டங்களை செயல்படுத்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.